Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு broccoli gravy எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு பெரிய சைஸ் broccoli எடுத்துர்க்கேன். அத மீடியம் சைஸ் பீசஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண broccoli பீசஸை தண்ணியில சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ தண்ணியில இருந்து நம்ம வெளியில எடுத்துடலாம். ஒரு கடாயில 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு நறுக்கிய பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டும் நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாய் பொடியெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். ஒரு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ப்ராக்கலியை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 8 பீசஸ் பாதாம் சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ரொம்பவே சுவையான ப்ராக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.